ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் லக்ஷ்மி. இன்றைக்கி நம்ம தக்காளி சாதமும் கத்திரிக்காய் புளி தொக்கும் தான் பார்க்க போகிறோம். நல்லா காரமாக புளிப்பாக லஞ்ச் பாக்ஸுக்கு சூப்பரான ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட கேஹெச் கியூட்டிஸ் சேனல் ரெசிப்பியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இதில் 2 கப்பு பாசுமதி ரைஸ் எடுத்திருக்கேன். நல்லா இதை 2லேருந்து 3 தடவை கழுவி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அது நமக்கு அந்த தண்ணி தெளிவாக கிடைக்கணும். ஸ்டார்ச் போகிற மாதிரி நல்லா கழுவி எடுத்துகிட்டு இதை ஒரு 30 நிமிஷம் நான் ஊற வச்சுக்கிறேன். பேஸ்ட் பக்கத்துலேயே அரைச்சி எடுத்துடலாம். ஒரு கையளவு பூண்டு, ஒரு கையளவு சின்ன வெங்காயம், கொத்தமல்லி தழை, 2 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, இதை சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து உரமாக வச்சிடலாம். இப்போ ஒரு குக்கரில் தான் நான் செய்ய போகிறேன். அதனால் குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் விட்டு அதில் பிரியாணிக்கான மசாலா ஐட்டங்கள் எல்லாத்தையும் ஸ்பைசஸ் ஐட்டம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு சோம்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நல்லா இது பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கிற போகிறோம். நல்லா வதங்கட்டும். இதிலே கூட உப்பு சேர்த்து கூட நம்ம என்ன பண்ணலாம்னா வதக்கலாம். சீக்கிரமே வதங்கிரும். நல்லா இது வதங்கணும். இப்போ இதில் ஒரு கையளவு கொத்தமல்லி இலையும் தூவி வதக்கிடலாம். இதில் புதினா இலை பிடிக்கின்றவங்க புதினா இலையும் சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி சாதன்றனால ஒரு 3 தக்காளி நான் எடுத்திருக்கேன். நல்லா 3 தக்காளியை நல்லா பழமாக நல்ல கலராக உள்ள தக்காளி எடுத்துக்கோங்க. பார்க்கவும் கலர் நல்லா கிடைக்கும் சாதத்துக்கு. நல்லா இதையும் வதக்கி எடுத்துக்கிற போகிறோம். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் உப்பு சேர்த்துட்றேன். நல்லா உப்பு சேர்த்தனால சீக்கிரமே நமக்கு அது வதங்கிரும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச இல்லையா மசாலா, அதையும் சேர்த்து வதக்கிடலாம். அந்த பச்சை வாசனை நமக்கு போகணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா மசிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் மசாலா ஐட்டங்களை சேர்த்துடலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தயிர் ஒரு 2 கரண்டி சேர்த்துக்கோங்க. நல்லா ஃப்ரெஷ் தயிராக இருக்கணும். ரொம்ப புளிப்பு இருக்கிற தயிர் வேண்டாம். 2 கரண்டி இல்லைன்னா 4 டேபிள் ஸ்பூன் அளவு அந்த மாதிரி எடுத்து நல்லா ஊற்றி தயிரை ஊற்றினவனே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இல்லைன்னா திரியாக வந்துடும். நல்லா அது மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் நம்ம ரைஸுக்கு தேவையான தண்ணியை சேர்த்துடலாம். நான் 2 கப்பு பாசுமதி எடுத்திருக்கேன். 1 கப்புக்கு 1.5 கப்புன்ற அளவுக்கு 2 கப்புக்கு 3 கப் அளவு தண்ணி, அதையும் இப்போ சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா அந்த தண்ணி கொதிக்க ஆரம்பித்தோடனே நம்ம ஊற வச்ச ரைஸ் எடுத்து இதெல்லாம் நம்ம சேர்த்துடலாம். உப்பு இந்த ஸ்டேஜில் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் நம்ம ரைஸோடு வேகும்போது கரெக்டாக இருக்கும். உப்பு இந்த ஸ்டேஜில் கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு சாதத்தில் உப்பு இல்லாமல் போயிடும். அதனால் உப்பு செக் பண்ணிவிட்டு குக்கர் மூடியை போட்டு நம்ம இப்போ மூடிட வேண்டியதுதான். கொதி வந்துருச்சு இல்லையா? இப்போ நம்ம மூடி போட்டு கவர் பண்ணிடலாம். கவர் பண்ணிவிட்டு இது ஒரு விசில் வச்சு எடுத்தால் போதும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஊற வச்ச ரைஸ் தான். நல்லா இது ஒரு விசில் வச்சு எடுத்திங்கனாலே நமக்கு ரைஸ் பொலன்னு கிடைக்கும். பக்கத்துலேயே இப்போ கிரேவிக்கு பார்த்துடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு அதில் கடுகு, சோம்பு சேர்த்து நல்லா பொரித்து எடுத்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிற போகிறோம். நல்லா வதங்கணும். வதங்கினா தான் நமக்கு அந்த மசாலா தொக்கு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம். இதுக்கு நான் ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். அதை 4ஆக வகுந்து வச்சுருக்கேன். அந்த மாதிரி வச்சுக்கோங்க. முழு கத்திரிக்காவை 4ஆக நம்ம வகுந்து வைப்பலையே அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அது சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி வகுந்து வச்சுக்கோங்க. முட்டை கத்திரிக்காய் மாதிரி 1/4 கேஜி எடுத்திருக்கேன். நல்லா இதையும் நம்ம வதக்கிக்கிற போகிறோம். ஒரு 5 நிமிஷம் அதை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நீங்கள் வதக்கிடுங்க. வதங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம மசாலா ஐட்டங்களை சேர்க்கணும்.
முதலே மசாலா ஐட்டங்களை சேர்த்துட்டிங்கன்னா கத்திரிக்காய் வந்து அப்புறம் ரொம்ப நேரம் வதங்குறதுக்கும் ரொம்ப நேரம் எடுக்கும், தீஞ்சு போயிடும். அதனால் முதலே நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம மசாலா ஐட்டத்தை சேர்க்கலாம். இதில் வந்து நம்ம குழம்பு மசாலா பவுடர் வீட்டுக்கு அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, அதுதான் வந்து நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நல்லா சேர்த்துட்டு இதையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ வதக்கும் போதே நமக்கு வந்து அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வருது பார்த்தீங்களா? இதில் உப்பு சேர்த்துக்கோங்க. கத்திரிக்காய்க்குள்ளேயும் உப்பு இறங்கணும் இல்லையா, அதனால் இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதுக்கு வந்து ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை வந்து நான் கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்து ஊற்றி கொதிக்க விட்டுறலாம். நல்லா பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடும். ஒரு 5 நிமிஷம் ஆகும் வச்சுட்டு நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ அது ரெடியாக இருக்குது சர்வ் பண்ணுறதுக்கு. இங்கே பாருங்கள், பிரியாணி இப்போ வந்து நான் மூடி திறந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதில் பாருங்கள், நல்லா பொலன்னு இருக்குது. இப்போ இதை ஒரு சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல்ன்றனால சூப்பரான தக்காளி சாதம் ஒரு ஸ்வீட்டோட ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.